நான் சொல்கிறது மெட்டுக்கு எழுதுறது தப்பு சொல்ல வரல. என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டுக்கு எழுதுறது நல்லதா, பாட்டுக்கு மெட்டு போடுறது நல்லதான்னா, போத்திக்கிட்டு படுத்தாருன்னா படுத்துக்கிட்டு போத்தினானே ரெண்டும் ஒன்று தான். பட் மெட்டுக்கு பாட்டு எழுதினாலும் அது மெட்டுக்கு எழுதின மாதிரி தெரியக்கூடாது. அப்படி வரணும் பாட்டு. அது மாதிரி சில பேர்கிட்ட வேலை செய்கிறது கஷ்டம். இப்போ பாக்யராஜ் அவர்கிட்ட நான் பாட்டு எழுதுகிற போதெல்லாம் சொன்னார், இந்த பல்லவி எழுதி கொடுத்தோம்னா பாக்யராஜ்கிட்ட ரொம்ப நாள் இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பேன். நானும் பார்த்தேன், இப்படி சிகரெட்டை பிடிச்சின்னு இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒரு நாள் நான் சொன்னேன், இந்த பல்லவியை நீ பார்த்துக்கிட்டுறியா, நான் அதுக்குள்ளே பக்கத்தில் போயிட்டு வந்துடுறேன். ரைட்டு, நான் எங்கே போயிட்டு வரீங்க? நான் கொஞ்சம் திருச்சி வரைக்கும் போயிட்டு வரேன். என்னங்க நான், நீ எப்பயா பாட்டை பார்க்கறது, நான் எப்போ மேற்கொண்டு எழுதுறது? அவர் மியூசிக் டைரக்டர் ஆகி ஏதோ சினிமாவுக்கு தான் பாட்டு எழுத கூப்பிட்றாருன்னா, நான் முதல்ல மியூசிக் டைரக்டர் ஆகியிருக்கேன். கோயம்புத்தூர் தண்டு மாரியம்மனை பற்றி பாட்டு